ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ரூபினி சந்தோஷ். நான் இன்றைக்கி டே ரொட்டீன் தான் எடுக்கலான்னு இருக்கேங்க. ஒரு vlog மாதிரி ஃபுல் டே என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் எடுக்கலான்ட்டு இன்றைக்கி வந்தேன். போடலாம். வெளியே கோயில் திருவிழா கைஸ், அதனால் அந்த ஒரே பாட்டு சவுண்டாக இருக்கும். இன்னும் போடல, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பால் வச்சுருக்கோம், காஃபி போட்டு குடிச்சிட்டு என்ன சமைக்கலான்றதை யோசிக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா மார்னிங் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. அவர் சாப்பிடாதனால நான் சாப்பிடுவேன். நான் வீட்டில் இருக்கிறதும் மாவு அரைச்சேன்னா என்னை கேட்குற கொஸ்டினே அதான், எதுக்கு வேஸ்ட்டாக அரைக்கிற, வீட்டில் தானே ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் எனக்கு இப்போ பாப்பா வந்துட்டனால பாப்பாவுக்கும் செய்யணும் அப்படின்றனால எப்போனா மாவு அரைப்பேன். மற்றபடி பாப்பாவுக்கு கடையில் வாங்கி ஊற்றிடுவோம். கடையில் வாங்கி ஊற்றுறது நல்ல பழக்கம் இல்லை தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு ஆள் கோசம் எனக்கு ஒரு ஆள் கோசம் செய்யணுமான்ற அந்த சோம்பேறித்தனத்திலேயே அப்படியே விட்டுட்டேன். சரி இனிமேல் வச்சு டெய்லி, ஆனால் மாவு அரைச்சினா பாப்பாவுக்கு தோசை அந்த மாதிரி இட்லி ஒரு நாளைக்கு ஊற்றுவேன். இன்னைக்கு மாவு அரைச்சனால நம்ம பாப்பாவுக்கு தோசையும் பால் ஊற்றி தோசை கொடுக்குறோம். ஏன்னா அவள் அதை நல்லா விரும்பி சாப்பிடுவா. அதனால அதுதான் எனக்கு நேற்று நம்ம சிக்கன் குழம்பு வச்சேன்ல, அது இருக்கு. அதை வச்சு ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டு அவர் தூங்குறாரு. இப்போ வெறும் எனக்கு பாப்பாவுக்கு மட்டும்தான். எனக்கு காஃபி, பாப்பாவுக்கு தோசை பால் அப்படி கொடுக்க. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பேபி வச்சுட்டு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற இதுல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு வேணும். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா போதும். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்பா மாதுளம் கேட்குறா, அதனால அரைஞ்சு கொடுத்துட்டு வரேன். கைஸ், அவளுடைய டப்பா அதை கையில வச்சுட்டு என்கிட்ட கொடுக்குறா. பசி வந்துச்சாமா? பாப்பாவுக்கு ஒரு தோசை ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா ஆறணும்ல, பால் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால இப்போ தோசை ஊற்றி வச்சுட்டு நான் காஃபி குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஊட்டிடுவேன். கரெக்டாக இருக்கும். அவளுக்கு இப்போ ஒரு தோசை ஊற்ற போகிறோம். இந்த சின்ன கரண்டியில் ஒரு 3 கரண்டி ஊற்றினா பாப்பாக்கு கொஞ்சம் தடியாக இருக்கும். அதனால வயிறு ரொம்பல, அதுக்காக ஒரு தோசையே கொஞ்சம் பெரிய தோசை ஊற்றிடுவேன். அப்போ அவளுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஒரு பாதி சாப்பிடுவா, இல்லை முக்கால் சாப்பிடுவா. அந்த மாதிரி சில டைம் இந்த இது ஃபுல்லாகிடுவா. அவளுக்கு லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக அவளுக்கு உடம்பு முடியல. அதனால அவள் சரியாக சாப்பிட்றதில்ல. இனிமே தான், ஏன்னா அவள் ஏற்கனவே ஒல்லியாக தாங்க இருப்பா. இன்னும் ரொம்ப ஒல்லியாயிட்டா, உடம்பு முடியல. அதனால சரி, அதான் இப்போதான் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வரா. சரியானதும் நல்லா அவளுக்கு சாப்பாடுலாம் போட்டு உடம்ப தேர்த்தணும். கேவுர் மாவுலாம் அரைச்சி வச்சிருக்கேன். அவளுக்கு என்னன்னா, அவளோட உடம்பு எப்படின்னா, இந்த மாதிரி கோல்டு வர ஐட்டம்லாம் கொடுத்தா டக்குன்னு சளி பிடிச்சிடுது. அதனால நான் என்ன பண்றது, அதனாலேயே எதுவுமே செய்யாமலே அப்படியே வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் செஞ்சா வெயிட் ஏறும், அதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் என் பாப்பாக்கு ஒரு 4 வாட்டி இல்லை 3 வாட்டி தானே கொடுத்துருக்கேன் அந்த கேவுர் மாவு. பாப்பா பிறந்ததுலேருந்து. ஏன்னா அவளுக்கு ஒத்துக்கலன்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இனிமேல் நான் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் ரொம்ப ஒல்லியா இருக்கா. அதனால ஓகே, ஒரு தோசை முடிஞ்சிடுச்சு. இதில் பால் ஊற்றி வச்சிட்டோம்னா அவளுக்கு பால் ஊற்றி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. 6 மணி பாப்பாக்கு ஊற்றிடலாம். சரி, நம்ம இப்போ காஃபி போடலாம். நான் எனக்குமே ஒரு 2 தோசை ஊற்றிக்கினேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் சமைக்கவே லேட் ஆகிடுங்க. பசியே தெரியாது. ஆனால் பல்லு மட்டும் வலிக்கிட்டு வச்சுக்கோங்களேன், பசி எங்கே இருந்துதான் உனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். சரி, தோசை ஊற்றி காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம அடுத்த இது போகலாம். நான் சமைக்கிறப்ப காட்டுறேன். எங்க தான் சார் சீப்லாம் எடுத்து எங்க வச்சு போடுவேன்? சொல்லு, சீப்லாம் எங்க போடுவேன்?
தலையும் வாழ காட்ட மாட்டா. என்ன மாடல காட்டு பேர் மண்டி தூக்கு தலை வலிக்கு. அப்புறம் எப்ப பாருங்க தலை வரது மட்டும் நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க. இந்தமா நான் மோஸ்டா கியூட்டா இருப்பா. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. வயசு வச்சிருக்கேனே. ஏன்னா என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. மைண்டு மாறிச்சுன்னா தயிர் சாதம் ஆயிடும். பார்ப்போம். எனக்கு 2 இருக்கு. புளி சாதம் செய்யலாம். கைஸ் பிளான் மாறிடுச்சு. தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன். ஏன்னா பாப்பாக்கும் டாக்டர் வந்து தயிர் சாதம் தான் ஸ்டொமக் வந்து அப்செட்டில் இருக்குது பாப்பாவுக்கு. அதனால தயிர் சாதத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தயிர் சாதமே செஞ்சிடலாம். ஏன்னா நான் வந்து மோஸ்ட்டாக பாப்பாவுக்கு தயிர் சாதமே கொடுக்க மாட்டேன், கோல்ட் ஆகிடும்ட்டு. ஆனால் டாக்டர் சஜஸ்ட் பண்ணது வந்து தயிர் சாதத்தை கொடுக்கணுன்னாங்க. இது இப்போ நாங்கள் தயிர் வாங்க போகிறோம். அப்புறம் பாப்பாவுக்கு எதுனா ஸ்நாக்ஸ் வாங்க போகலாமா? கோயில் திருவிழானால இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது நம்மளுடைய ஸ்கூட்டி. இப்போ கடைக்கு போயிட்டு வாங்கலாம். வீடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் பாப்பா வந்து ஃபோனை காட்டுறான். சரி, அதனால தான். அப்போ ரிச்சு பாய் பாய் சொல்லு. பாய் பாய். பாப்பாவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு பாலும் அந்த மோர் மிளகா வாங்கிட்டு ப்ரூ சன்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேங்க வீட்டுக்கு. வீட்டில் இந்த துணி மடிக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டங்க. நம்மளால் முடியவே முடியாது. நம்ம நிறைய வாட்டி இந்த துவைக்கிறத கூட துவைச்சி போட்டுருவோம். மீன்ஸ் வந்து மிஷினில் போடுறத தான் சொல்கிறேன், இல்லை கையில் துவைக்கிறவங்க சொல்கிறேன். ஆனால் இந்த மடிக்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு சோம்பேறி தானே எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. எனக்கு இருக்கிறதுலே துணி மடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. நான் அம்மா வீட்டில் இருக்கும் போது கையில் தான் துவைப்போமா. அப்போ அம்மா துவைச்சி தருவாங்க, நான் அலசுவேன், எங்கள் அக்கா காய போடுவாள். இந்த மாதிரி காய போடுவாள். இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் எனக்கு இப்போ மேரேஜ் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே பண்ணுறேனப்போ, ஆனால் இந்த மடிக்கிற விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது அப்படியே சேர்ந்துட்டே இருக்கும். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் தான் எப்போ மடிப்பேன்னு கேட்டுட்ருப்பார். இப்போ கூட எனக்கு கலாய்ச்சின்னு தான் இருந்தார். நானும் அதை சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் ஷர்ட்டு தான் நிறைய இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நீ இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து யூடியூப் பற்றியும் நான் சொல்லிட்டு இருந்தேன். வீடியோஸ்லாம் போடும்போது நடுவில் சாங்ஸ்லாம் எப்படி வர வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நீ சொல்லி கொடு பார்த்து, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவர் அதான் கலாய்ச்சின்னு இருந்தார். என்னை கலாய்ச்சி பேசு அப்படின்னு சொல்லின்னு இருந்தார். எனக்கு ஒரே சிரிப்பு ஒரு பக்கம் அவர் பேசினது. இருந்தாலும் சரி, அதே சாக்கில் வேலையும் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு துணிலாம் மடித்து வச்சிட்டேங்க. அப்புறம் நைட்டு வந்து என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் காலைல தயிர் சாதம் சாப்பிட்டோமா. அதனால் நைட்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேணாம், எனக்கு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும்ன்ட்டு நானே பிரியாணி செஞ்சுட்டேங்க. பச்சடியும் வெங்காய பச்சடி செஞ்சுட்டு பிரியாணி மட்டும் வச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. காரம் வந்து லிமிட்டாக தான் போட்டு வச்சேன், பாப்பாவுக்கு ஊட்டலான்ட்டு. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து அவள் வந்து பிரியாணி சாப்பிடவே இல்லை. நான் காரமாக செய்யும் போதெல்லாம் சாப்பிடுவாள். இன்றைக்கி அவளுக்கு என்னவோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்ததில்ல, அதனால் ஒத்துக்கலையா என்னவோ, அதனால் வந்து அவள் அதிகமாக சாப்பிடல, கொஞ்சமாக தான் சாப்பிட்டா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப்